சித்தர் தண்டையார்பேட்டை சுவாமி தவம் செய்த இல்லம் குரு பூஜை 32வது ஆண்டு அழைப்பு நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 9/4/2026 வியாழக்கிழமை குரு பூஜை வருது. 31வது வருஷம் குரு பூஜை. 32வது வருஷம். ஆமாம். என்ன மண்டல பூஜை கணக்கு வரும். இங்கே நாங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ணுறது. அது அன்றைக்கி இங்கே 200 சித்தர் யாகம் பண்ணிவிட்டு தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே தான் தண்டையார்பேட்டை சாமியுடைய குரு பூஜை நடைபெறுகிறது. தண்டையார்பேட்டை மெட்ரோக்கு பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு. இந்த தெரு பேர் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு. இது உள்ளே தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. கோயிலுக்கு எதிர் வீட்டில் தான் தண்டையார்பேட்டை சாமி என்கிற பாம்பாடி சித்தருடைய குரு பூஜை. இதுதான் ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் திருக்கோயில். பேருந்து நிறுத்தம், மாநகர பேருந்து நிறுத்தம் இருக்குது. வரதராஜ பெருமாள் கோயில் பேருந்தடம் 56C 56D 56K இதெல்லாம் இங்கே வருது. 56C 56D 56K இது எங்கன்னா பிராடுலேருந்து வரும். இப்போதைக்கு ராயபுரத்துலேருந்து வரும். இந்த வீட்டுக்குள்ளே தான் தண்டையார்பேட்டை சுவாமி அவதூத சுவாமியுடைய குரு பூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீ தண்டையார்பேட்டை அவதூத பாம்பாடி சித்தர் பீடம் 9940587411 9940587411. ஓம் ஸ்ரீ தண்டையார்பேட்டை அவதூதர் பாம்பாட்டி சித்தர் பீடம் சாமிகளுடைய திருவுருவம். வரதராஜ பெருமாள் கோயில் திரு தண்டையார்பேட்டை சென்னை 81. நிறுவனர் கோதண்டராமன் அவர்கள். 9940587411. இங்கே வர்றதுக்கு நேரம் வச்சுருக்காங்க. தரிசன நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை தான். சித்தரின் அருள் பெருக அமைதியோடு வாழ்வு. பக்தர்களுடைய வேண்டுதலுக்காக முன்னாடி குரு பூஜையில் மட்டும்தான் அனுமதி இருந்தது இந்த சாமி தவம் செஞ்ச இடத்த பார்க்குறதுக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் வரலான்னு இருந்தாங்க. இப்போ தினசரி மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் தயவுசெய்து இந்த நேரத்தை கவனித்து வாங்க. நாங்கள் வெளியிலேருந்து வரோம், அங்கேருந்து வரோம்னு சொல்லி இது குடியிருப்பு பகுதி. இங்கே அந்த நேரத்தில் சித்தர் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து பக்த கோடிகள் சித்தரை தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும். தியானம் செய்வதற்கும் அங்கு உள்ள பிரசாதத்தை தொடுவதற்கும் எந்தவித அணுகுமுறையும் இல்லை. ஆகையால் பக்தர்கள் சித்தரை தரிசனம் செய்துவிட்டு அங்கே நின்று போட்டோக்கள் எடுக்க வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமியார்கள் இங்கு விபூதி வைப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு நிர்வாகம் இது மாதிரி ஒரு வழிமுறையை பல இடங்களில் இப்போ கொண்டு வராங்க. இந்த போலி சாமியார்கள் அவருடைய தொந்தரவு, தவறான வழிமுறை, வர பக்தர்களுக்கு அவங்களே விபூதி வைக்கிறது, வசூல் பண்ணுறதுன்றதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதனால் பக்தர்கள் இதை கவனிங்க. இங்கே யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் விபூதி வாங்கணும். வரப்போகிற சாமியார்கிட்டலாம் விபூதி வாங்கின்னு இருக்கக்கூடாது. இது இங்கே இல்லை, எங்கேயுமே இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். காவல்துறை எச்சரிக்கையெல்லாம் இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். நல்லா இருக்கேன். ஆஹா, அருமை அருமை. மேலே இருக்க படம் இந்த அப்படியே அந்த உருவம் அருமையாக வந்திருக்கு. 54 சாமிகளுடைய திருமேனி. இந்த கை இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த கை கால் முட்டி போட்டிருக்குது. இது எங்கே செஞ்சீங்க? கும்பகோணத்தில். அருமையாக இருக்கு. முக்கால்வாசி இப்படி தான் உட்காருவார். சாமிகள் அமர்ந்து இந்த இடம் அந்த இடத்துல இல்லையா, அந்த கார்னரில் தான் உட்காந்துருந்தார்.
இங்கே தான் இருப்போம் சொன்னது அவர். ம் ம் உடலில் சட்டன்னு வேறு. ம் ம் அது நிறைய பேர் கொஞ்சம் விஐபிங்கெலாம் கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிச்சோன்னே ம் சில மினிஸ்டருங்க சில ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க ஜட்ஜிங்கெலாம் நிறைய வர ஆரம்பித்தாங்க. ம் அப்போ சொன்னார் அவர், அந்த சட்டையை உடல் நான் இருக்கிறதுனால சாமியார்ன்றானுங்க. ம் அந்த சட்டையை கட்டி தூக்கி நான் வெளியில் போட்டுருவேன். ம் சட்டம்னு உடல் இருந்தது, அது சட்டை கட்டி வெளியில் போட்டோன்னே நான் இங்கே தான் இருப்பேன் அமர்ந்து. வருவாங்க சாமியார் பையன்லாம் எட்டி பார்த்து போயினே இருந்துருவானுங்க சொல்லுவார். அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல அப்படி. ஆனால் அந்த ஜோதி வந்து நித்திய ஜோதி. ஆண்டுகளாகுது இந்த ஜோதி ஏற்றி? 31 வருஷம் முடிஞ்சு போச்சு. 31 வருஷம் அப்பா தொடர்ந்து தீபம் ஏற்றி இது அணையா ஜோதி சாமிகள் ஜீவசமாதியான அண்ணிலேருந்து இன்னை வரைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க. அது திரையில மாற்றப்ப வேற ஜோதி ஏற்றிட்டு தான் ஏற்றுவோம். வேற வத்திப்பட்டியெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன். இது சுற்றுலாத்தலம் கிடையாது. இது ஆன்மீக குருவிடம் தரிசனம் மட்டும் உண்டு. தியானம் செய்வர், ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. தரிசன நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. காலையில் கிடையாது. மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரை அனுமதி பெற்று உள்ளே வரவும். நல்லூர் நினைத்து நடந்திருக்கு. நல்லூர் நடந்திருக்கு. 1995 பங்குனியில் பூராடும் நட்சத்திரம் ஆனார். அது 31 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் அந்த மண்டல பூஜை கணக்கு வச்சு தான் நாங்கள் செய்கிறது. இப்போ வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 9/4/2026 வியாழக்கிழமை குரு பூஜை வருது. 31வது வருஷம் குரு பூஜை. 32வது வருஷம். ஆமாம். என்ன மண்டல பூஜை கணக்கு வரும் இங்கே. நாங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ணுறது. அது வந்து அன்றைக்கி இங்கே வந்து சித்தல் யாகம் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தெருன்னு இருக்குது நம்ம வீட்டு பின் சைடு. அதில் வந்து கல்யாண மண்டபம் ரேணுகா மகால்னு ஒரு இடம் இருக்குது, கல்யாண மண்டபம். அதில் வந்து அன்னதானம் பண்ணுறோம். அனைவரும் நீங்கள் அதில் வந்து சாமியோட பிரசாதத்தை ஏற்றுக்கும்போது கலந்துக்குவாங்க. இப்படி கேட்டுக்கொள்ள என் பேருங்க சொல்லுங்கள். சித்திரப்பேட நிர்வாகி சாமியோடைய திருமகன். ஆமாம், அதாவது தண்டையார்பேட்டை சாமியோடைய மூத்த மகன், ஒரே மகன். ஒரு ஆயிட்டாங்க. நீங்கள் நான் போயிருக்குது. நான் இளைய மகன், தண்டையார்பேட்டை சைடு இளைய மகன். வணக்கம். அனைவரும் அந்த சாமியோட பிரசாத் பண்ணி அருள் பெற்று அனைவரும் ஆனந்தமாக வாழணும். அனைவரும் அதே போல் உலக மக்கள் அனைவரும் மனசாந்தியோடு வாழணும். நோயற்று வாழும், குறையற்று சொல்லு தரணும். குருநாதா அனைவரும் எல்லாம் நல்லபடியாக காப்பாற்றுங்க ஐயா. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. ஐயா இது என்ன பேனருங்க ஐயா? இது வந்து என்ன ஐயாவுக்கு வந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி குரு பூஜை வருது. 9ஆம் தேதி. ஆமாம், 9ஆம் தேதி 4வது மாதம் 9ஆம் தேதி குரு பூஜை வருது. இது ஏன் அதை வைக்கிறேன்னா, சில சாமியாருங்க வந்து இந்த திருநூறுக்குடிக்கு போலி சாமியாருங்க வந்து இந்த திருநூறுக்குடிக்கிட்ட எலுமிச்சம்பழம் கொடுக்குது, கயிறு கட்டு, உத்ராசம் கொடுலாம் நிறைய பண்ணின்னு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து ஐயா வந்து தரிசனம் மட்டும்தான் இங்கே உண்டு. அது காலையில் 4லேருந்து மாலை 4லேருந்து 6 வரைக்கும் தான், மற்ற நேரத்தில் கிடையாது.
சில இதனால இங்கே தவறுலாம் நடக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் முன்னெச்சரிக்கையாக காவல்துறை மூலிமா இந்த எச்சரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் வரவங்க வந்து சாமி தரிசனம் பண்ணுற வரவங்க வந்து நிர்வாகத்துக்காக தான் எது வந்தால் நீங்கள் கேட்டு வாங்கணும். திருநூறுவா என்ன கொடுன்னா மற்றவங்க கொடுத்ததெல்லாம் எல்லாம் வாங்காதீங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றவங்க நாங்கள் தான் சாமி இங்கே பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொன்னால் யாரும் நம்பாதீங்க. நிர்வாகம் மட்டும்தான். மற்ற எல்லாம் என்னன்னா நாங்கள் நிர்வாகம் தான், நாங்கள் பொறுப்பு வராது. நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஐயா, இது வந்து இந்த குரு பூஜைக்கு வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே சில கடைங்க போடுறாங்க. உத்திராட்சம் விற்கிறது, இந்த கட்டை விற்கிறது, இதை விற்கிறதெல்லாம் விற்கிறாங்க. அது சில பேருக்கெல்லாம் இத்தனை 1000 இந்த கட்டை இந்த கட்டை சில பேர் கட்டையெல்லாம் பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாங்க. காசு வந்து ஏமாற்றின்னு போயிடுறாங்க அவங்கள. அதுக்கு நாங்கள் வந்து அது பொறுப்பு வராது. நாங்கள் யாரும் இது மாதிரி உத்திராட்சம் கொடுக்குறதோ இது மாதிரி கட்டை கிட்டே விற்கிறதெல்லாம் நாங்கள் கிடையாது. வெளியாளுக்கெல்லாம் இந்த இடத்துல வாங்காதீங்க. இந்த இடத்துல நாங்கள் யாரும் அது மாதிரி விற்க மாட்டோம். இந்த உத்திராட்சம் விற்கிறது, இந்த கயிறு கட்டுறது அதெல்லாம் இங்கே கிடையாது. அது சாமி தரிசனம் மட்டும்தான். அது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதாக நடந்து வெளியாளுக்கெல்லாம் காசு வேணும், ஜாகிரதாக நடந்துக்கணும். நன்றிங்க. அவங்க எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு வராது இதுக்கெல்லாம். இங்கே தான் வந்தோம் இங்கே ஒருத்தர் விற்றாரு, அதெல்லாம் நாங்கள் யாரும் அது சேல்ஸ் பண்ண மாட்டோம். இந்த மாலை விற்கிறாங்க நாங்கள் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நன்றி, வணக்கம். ஜாகிரதாக நல்லது. நன்றிங்க. காவல்துறை அறிவிப்பு: இங்கு கடைகள் வைக்க எந்தவித வியாபாரங்கள் செய்யவும் அனுமதி இல்லை. மீறுவர் கொள்வது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வார்னிங். காவல்துறை எச்சரிக்கை: சித்தர்களின் ஜீவசமாதிக்கு வருகை தரும் பக்தர்கள் இங்கு பூஜை செய்வர்களிடம் மட்டுமே விபூதி, குங்குமம், சந்தனம் மற்றும் பூஜை செய்த கயிறு, எலுமிச்சம்பழம் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில போலி ஆண் மற்றும் பெண் சாமியார்கள் குரு பூஜைக்கு வருகை தரும் பக்தர்களை ஏமாற்றும் விதமாக பணம் பறிக்கும் நோக்கத்துடன் பக்தர்கள் நெற்றியில் தானாக தங்கள் கைகளால் விபூதி பூசிவிடுவது மற்றும் பணம் வசூல் செய்து மோசடி செய்வது குறித்து புகார்கள் நிறைய வந்துள்ளன. எனவே பொதுமக்கள் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க. கொஞ்சம் பொறுப்பாக நல்லா பார்த்துங்க. அவ்வளோ நல்லபடியாக நல்லது. நன்றிங்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.